தளபதி விஜய் அப்படின்னாலே மாஸ் தாங்க. அவர் என்ன பண்ணாலுமே ட்ரெண்டிங் தான். இப்போ அவருடைய படத்துடைய பேர் ஜனநாயகன் அப்படின்னும் வெளியிட்டிருக்காரு. அதுவுமே இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க. நெக்ஸ்ட்டு அவருடைய அரசியல் களத்தில் முக்கியமான மாவட்ட செயலாளர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கூடலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சீனிவாசன் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே அவருடைய பேச்சை கேட்டு செயல்படுறதும் அது இல்லாமல் மக்களுக்கு மெயினாக நன்மை செய்யறவர்களாக பார்த்து நம்ம தளபதி நியமிச்சிருக்காருங்க. ஏற்காடுக்கு காந்திராஜ் மோகன்ராஜ் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காரு. அவர் 2026 எலெக்ஷனில் நிற்கக்கூடிய சிஎம் எலெக்ஷனுக்கு நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கள்ளக்குறிச்சிக்கு பரணி பாலாஜி அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காரு. நீங்கள் ஓட் பண்ணிங்கன்னா அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். சேலமுக்கு பார்த்திபன் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு, அதுக்கு வெங்கடேஷ் பிரதீப் குமார் அப்படிங்கிறவங்களையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே பிரித்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு விக்னேஷ் சம்பத்குமார் அவர்களை நியமிச்சிருக்காரு. இந்த நியமிச்சிருக்க பேர் எல்லாமே தளபதி விஜய் அவர்கள் நீண்ட நாள் நெடிய ஆலோசனைக்கு பிறகுதான் நியமிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாங்க. நெக்ஸ்ட் கரூருக்கு பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணி. நெக்ஸ்ட் நாமக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார் அப்படிங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் தளபதி விஜய் கிட்டேருந்து எதிர்பார்க்குற ஒரு பெரிய நியூஸ், அதாவது அவர் ஜெயிச்சா என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரியலூருக்கு சிவகுமார் அப்படிங்கிறவரையும், நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், அதுக்கு மதன் விஜய் சரவணன் அப்படிங்கிறவரையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரம் எல்லா மாவட்டத்துக்குமே அவங்களுடைய மாவட்ட செயலாளரை நியமிப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.